வணக்கம் மக்களே, நீங்க பாரு கேட்கறது மொக்க கம்பெனி. நாங்க ஹோஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் டிசி வர்சஸ் மான்ஸ்டர்வர்ஸ்ங்கிற ஒரு மிகப்பெரிய ஃபைட் இப்போதைக்கு காமிக்ல நடந்துட்டு இருக்கேன். ஸோ டிசி வர்சஸ் காட்ஸிலா வர்சஸ் காங்குங்கிற அந்த காமிக் இஷ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமா ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு ரிலீஸ் ஆன இஷ்யூ 2ல ஒரு மிகப்பெரிய சம்பவமே நடந்திருக்கு. என்ன சம்பவம், இந்த சம்பவத்துக்கு பேக்ரவுண்ட்ல இருக்க அந்த கதை என்ன, அண்ட் ஆப்வியஸா இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்க வாய்ப்புகள் அதிகமா மொத்தமா பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்ன சம்பவங்கிறத தெரிஞ்சுப்போம். லீஜன் ஆஃப் டூம் லெக்ஸ் லூத்தர் கீழ இருக்க அந்த வில்லன் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்ரஸ் ஆஃப் சாலிட்யூட மொத்தமா கண்ட்ரோல் இருக்க ட்ரை பண்றாங்க. அங்க இருக்க மிக முக்கியமான பொருட்களை ஆட்டே போட ட்ரை பண்ணும்போது தெரியாதனமா மான்ஸ்டர்வர்ஸையும் நம்ம டிசி யூனிவர்ஸையும் ஒண்ணா கிராஷ் பண்ண வச்சிருக்காங்க. எப்படி கிராஷ் ஆச்சுன்னு தெரியல, அதை அப்கமிங் இஷ்யூஸ்ல தான் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. பட் இப்போதைக்கு மான்ஸ்டர்வர்ஸ்ல இருக்க எல்லா விதமான மான்ஸ்டர்ஸும் டிசி யூனிவர்ஸ்க்குள்ள என்ட்ரி கொடுத்திருக்கு. சோ இந்த சமயத்துல நம்ம சூப்பர்மேன் எப்ப பார்த்தாலும் இந்த மக்களுக்கு ஹெல்ப் பண்றதே ஒரு வேலையா பண்ணிட்டு இருக்க அந்த சமயத்துல ஒரே ஒரு நாள் வெக்கேஷன் எடுத்து லூயிஸ் லேனுக்கு ப்ரோபோஸ் பண்ணலாம்னு சொல்லி ஒரு நல்ல டின்னர் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. சோ ஒரே ஒரு நாள் தான் நம்ம சூப்பர்மேன் வெக்கேஷன் எடுத்துட்டு போறேன். சூப்பர்மேனுக்கு பதிலா அந்த ஜஸ்டிஸ் லீக்ல நம்ம சூப்பர் கேர்ள் வந்து பார்த்தா அந்த பொசிஷனுக்கு ஷிஃப்ட் மாதிரி வந்திருப்பாங்க. சோ வெக்கேஷன் அன்னைக்கு கூட சும்மா இருக்க விடாம இந்த பக்கம் நம்ம சூப்பர்மேன் ப்ரோபோஸ் பண்ற அந்த சமயத்துல கரெக்டா அவருடைய மெட்ரோபாலிஸ்க்குள்ள காட்ஸிலா வந்துரும். அகைன் எப்படி வந்துச்சுன்னு தெரியல, பட் அந்த பக்கம் மெட்ரோபாலிஸ்க்குள்ள the பவர்ஃபுல் பீயிங் பவர்ஃபுல் மான்ஸ்டர் காட்ஸிலா இறங்கி இருக்கேன். சோ டிசி யூனிவர்ஸ்க்குள்ள பவர்ஃபுல் கேரக்டர் ஆப்வியஸா நம்ம சூப்பர்மேன். சோ இவர் நம்ம மெட்ரோபாலிஸை காப்பாத்தி ஆகணும், வேற வழி இல்லைன்னு சொல்லி பார்த்தா இறங்கி சண்டைக்கு போவாரு. இதே சமயத்துல வேற அந்த காத்தம் சிட்டிக்குள்ள ஒரு பேட் மாதிரியான கிரியேச்சர் வந்திருக்கும். காங்குமே ஒரு வித்தியாசமான லொகேஷனுக்கு போயிருக்கும். சோ ஒவ்வொரு இடத்துலயுமே விதவிதமான மான்ஸ்டர் வர வேற வழியில சூப்பர் ஹீரோஸ் பிரிஞ்சுதான் அதை சால்வ் பண்ணி ஆகணும். அந்த வகையில இப்போதைக்கு நம்ம சூப்பர்மேன் இந்த பவர்ஃபுல் மான்ஸ்டர் காட்ஸிலாவை எதிர்த்து நிற்கிறாரு. நம்ம சூப்பர்மேன் இந்த மாதிரி ஒரு காட்ஸிலா இதுக்கு முன்னாடி பார்த்தது கிடையாது. சோ ஆப்வியஸா அது ஒரு கெட்டம் இருக்கும், இதை வந்து அடிச்சு கொண்டுணும் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல தான் அந்த இடத்துல சண்டைக்கே போவாரு. அதே மாதிரி தான் காட்ஸிலா தன் அடிக்க வரவங்கள அடிச்சு பொழக்கிறதா காட்ஸிலாவோட வேலை. பிளஸ் இப்போதைக்கு வேற ஒரு இடத்துல இருந்து வந்திருக்க அந்த காந்தனால டிஸ்ஓரியன்டா இருக்கு. சோ இந்த சமயத்துல நம்ம சூப்பர்மேன் ஏறி போய் அந்த பக்கம் காட்ஸிலாவை அடிச்சு பொழக்க ட்ரை பண்ண காட்ஸிலாவும் எதிர்த்து சண்டை போடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. லிட்டரலா இந்த ஒரு ஃப்ரேம்ல நீங்க பாருங்க, காட்ஸிலாவோட அட்டாமிக் பிரெத்தை அந்த பக்கம் சூப்பர்மேன் அவருடைய ஹீட் விஷனை வச்சு சமாளிச்சிட்டு இருக்காரு. காட்ஸிலாவோட அட்டாமிக் பிரெத் வெர்சஸ் சூப்பர்மேனோட ஹீட் விஷன். சூப்பர்மேனோட ஹீட் விஷன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆனது, எந்த அளவுக்கு துல்லியமா அடிக்கக்கூடியதுன்னு தெரியும். இந்த ஹீட் விஷனுக்கு இந்த பக்கம் காட்ஸிலாவோட அட்டாமிக் பிரெத் டஃப் கொடுக்குது. அண்ட் இந்த ஷாட்ல நீங்க பாருங்க, நம்ம காட்ஸிலா சவுக்க வச்சு அடிக்கிற மாதிரி தன்னுடைய வாளை வச்சு இந்த பக்கம் சூப்பர்மேனை பல கிலோமீட்டர் அங்கிட்டு அடிச்சு நவுத்திடுது. சூப்பர்மேனே லைக் தத்துட்டு அந்த மாதிரி எழுச்சிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதெல்லாம் படிக்கும் போது டேய் உலகத்தையே தோல்ல சுமந்து போனவடைய அந்த தலைவன் சூப்பர்மேன், அவன் இந்த வாளால அடி வாங்கி அந்த பக்கம் போய் உள்றானா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் கொடுத்துச்சு. அண்ட் இந்த சமயத்தில் நம்ம சூப்பர்மேன் பகல்ல ஆரம்பிச்சு நைட் வரைக்கும் சண்டை போட்டுட்டு இருக்கதை பார்க்க முடியாம ஹாக் கேர்ள் அண்ட் ஷசாம் சூப்பர்மேனுக்கு ஹெல்ப் பண்ண வருவாங்க. அதாவது காட்ஸிலாவை தடுக்க 3 சூப்பர் ஹீரோஸ், 3 பவர்ஃபுல் சூப்பர் ஹீரோஸ் இந்த பக்கம் தடுமாறிட்டு இருப்பாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்க அந்த சமயத்துல நம்ம ஷசாம் இதை நாக் டவுன் பண்ணாதான் சரியா வரும்னு சொல்லி டைரக்டா காட்ஸிலா தலைமையில ஏறி நின்று ஷசாம் அப்படின்னு சொல்ல ஆப்வியஸா அந்த ஷசாமா மாறும்போது ஒரு மிகப்பெரிய தண்டர் அவரை ஸ்ட்ரைக் பண்ணல. அந்த தண்டர் இப்போதைக்கு காட்ஸிலா அடிக்குது. அந்த சமயத்துல இந்த ஷசாமா இருந்தவர் பில்லி பேட்சனா மாதிரி சின்ன பையனா அதுக்கு மேல வந்து கீழே வந்துருவாரு. தண்டர் பவரை ஜஸ்ட் ஒரு ஸ்பிளிட் செகண்ட் டிஸ்ட்ராக்ஷனா தான் காட்ஸிலா பார்த்திருக்கு. ஐ மீன் லைக் அப்படி போயிட்டு இப்படி வந்துருச்சு, அவ்வளவுதான். அவ்வளவு பேர் ஒரு தண்டர் பவர், இந்த ஷசாமி உருமாத்தக்கூடிய அந்த தண்ட பவர் காட்ஸிலாவை பெருசா எந்த ஒரு வகையிலுமே தாக்காதமா தாங்க காமிச்சிருக்காங்க. காட்ஸிலா அது தூசி மாதிரி தட்டி விட்டுருச்சு. மேல இருந்து கீழே விழுந்த அந்த ஷசாம் சின்ன பையனை பிடிக்கிறதுக்காக சூப்பர்மேன் வந்திருப்பாரு. சோ இவதான் நான் நினைச்சான் தக்காளி இற அட்டாமிக் பிரத்தை விடுறேன்னு சொல்லி டைரக்டா நம்ம சூப்பர்மேனை நோக்கி அட்டாமிக் பிரத்தை விட சூப்பர்மேனுக்கு தெரியும் ஆப்வியஸா பில்லி பேட்சன் அந்த அட்டாமிக் பிரத் பட்டா செத்து போயிடுவான். சோ அவனை காப்பாத்துறதுக்கு அந்த மொத்த அட்டாமிக் பிரத்துமே தான் உடம்புல சூப்பர்மேன் வாங்கிப்பாரு. அதை வாங்கின அடுத்த செகண்ட் சூப்பர்மேன் நினைவிழந்து கான்சியஸை இழந்து மேல இருந்து கீழே விழ அந்த இடத்துல நம்ம காட்ஸிலா ரவுண்ட் 1 ஜெயிச்ச அந்த ஒரு மெதப்புல கத்த ஆரம்பிக்கும். இதோட இந்த செகண்ட் இஷ்யூ முடியுது. தேர்ட் இஷ்யூ வர டிசம்பர் 20 தான் வருதுன்னு சொல்றாங்க. அந்த இடத்துல பாசிபிளி நம்ம சூப்பர்மேனுக்கு என்ன ஆச்சுங்கிறது இன்னும் தெளிவா விளக்கலாம். பட் இந்த இடத்துல நிறைய பேருக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும், சூரியனுக்கு நடுவுல கொடுத்த நர்த்தனோட அந்த தலைவன் சூப்பர்மேன் 15,000 வருஷங்கள் சூரியனுக்குள்ள இருந்து 1 மில்லியன் சூப்பர்மேனா வெளில வந்தவர். சோலார் ஃபிளேர் எல்லாத்தையுமே காலையில பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி சாப்பிடக்கூடிய ஆளு. முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மொத்த உலகத்தையுமே முதுகுல சுமந்துட்டு போனவர், உலகத்தோட வெயிட்டா அழகா தாங்கக்கூடியவர். சூப்பர்மேனோட ஃபீட்ஸை பத்தி பேசிக்கிட்டே போலாம். இந்த தமாத்தோட அட்டாமிக் பிரத் எப்படி நம்ம சூப்பர்மேனை நிலக்கொலைய வச்சது, எப்படி அன்கான்சியஸ் ஆக்கிச்சு, இது ஏமாத்து வேலை நீங்க நினைப்பீங்க. பட் இதுக்கு பின்னாடி ஒரு சயின்டிபிக் எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த அட்டாமிக் பிரத்தோட ஆரிஜினை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். இங்க வந்து இறங்கி இருக்கிறது மான்ஸ்டர்ஸ் சம்பந்தப்பட்ட காட்ஸிலா. சோ இந்த காட்ஸிலா பல மில்லியன் வருஷங்கள் லிட்டரலா ஏபெக்ஸ் பிரெடேட்டரா இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கேன். அண்ட் அப்பப்போ இந்த மாதிரி ஹாலோ எர்த்துக்கு போய் தன்னுடைய எனர்ஜியை ரீசார்ஜ் பண்ணிக்கும். எப்படின்னு கேட்டீங்கன்னா ரேடியேஷனை சாப்பிட்டு காட்ஸிலா சாப்பிட்றதே ரேடியேஷன் தான். அதே மாதிரி இந்த நியூக்ளியர் பாம்போட அந்த மொத்த எக்ஸ்ப்ளோஷன் எல்லா ரேடியேஷனுமே இந்த காட்ஸிலாவில் அசால்ட்டா உள் வாங்கிக்க முடியும். இந்த காட்ஸிலாவோட லுக்லாம் வச்சு பார்க்கும்போது கிங் ஆஃப் மான்ஸ்டர்ஸ்க்கு முன்னாடி தான் அது இந்த இடத்துக்கு வந்திருக்கணும்னு நினைக்கிறேன். அந்த முதுகுல அந்த ஸ்பைக்ஸ் எல்லாம் ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. அந்த கிங் ஆஃப் மான்ஸ்டர்ஸ்க்கு முன்னாடி அந்த காட்ஸிலா 2015 லுக் தான் கொடுக்க ட்ரை பண்ணிருக்காங்க. அந்த சமயத்துல ஏகப்பட்ட டைம் ஹாலோ எர்த்துக்கு போயிட்டு வந்திருக்கலாம். அதே மாதிரி இந்த பிகினி அட்டாலியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய நியூக்ளியர் பாம்பை வெடிக்க வச்சு அந்த ரேடியேஷன் மொத்தத்தையுமே இதை அப்சர்வ் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கிங் ஆஃப் மான்ஸ்டர்ஸ்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா சரிசாவா ஒரு மிகப்பெரிய பாம்பை வெடிக்க வச்சு இந்த பக்கம் நம்ம காட்ஸிலாவோட மொத்த உடம்புமே ரீசார்ஜ் பண்ணிருப்பாரு. இந்த மாதிரி அப்சர்வ் பண்ணப்பட்ட அந்த ரேடியேஷனை நியூக்ளியர் ரியாக்டர் மாதிரி நம்ம காட்ஸிலா அதோட வாய் வழியா அட்டாமிக் பிரீத்தா வெளியில விடுது.
அதாவது நம்ம காட்ஸிலா உடம்புக்குள்ள ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அதுல இருந்து கிரியேட் ஆகிற அந்த நியூக்ளியர் ரேடியேஷனை தான் அட்டாமிக் பிரீத் வந்து அது வெளியில விடுது. ஸோ ஒரு நியூக்ளியர் பாம் வெடிக்கும் போது சவுண்ட் எனர்ஜி, ஹீட் எனர்ஜி, பிரஷர் இது எல்லாத்தையுமே தாண்டி 5-15% அயனைசிங் ரேடியேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வெளில வரும், இன்க்ளூடிங் காமா ரேடியேஷன்ஸ். ஸோ இந்த ரேடியேஷன் டெக்னிக்கலாக உங்க உடம்புல பட்டுச்சுன்னா உங்க உடம்புல இருக்க அந்த மூலக்கூறுகளை மாற்றி அமைச்சிடும். அயனைசிங் ரேடியேஷன் உங்க உடம்பு மூலம் பாஸ் ஆகிற அந்த சமயத்தில் உங்க உடம்புல இருக்க எலக்ட்ரான்ஸை தட்டி விட்டு லிட்டரலா மாலிகுலர் லெவல்ல டேமேஜை உருவாக்கும். கேன்சர்ல ஆரம்பிச்சு உங்க அடுத்த ஜெனரேஷன் முதற்கொண்டு இது வந்து பாதிக்கக்கூடும். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லானது அந்த ரேடியேஷன். ஒரு நியூக்ளியர் பாம் வெடிக்கும் போது 5-15% அளவுக்கு தான் இந்த அயனைசிங் ரேடியேஷன் வெளில வரும்னா யோசிச்சு பாருங்க. ஸோ அந்த வகையில் இந்த பக்கம் காட்ஸிலா அந்த அயனைசிங் ரேடியேஷனை தான் டெக்னிக்கலாக ஒரே கோர்வையாக அட்டாமிக் பிரீத்தை வெளில விடுதுன்னு நான் நம்புறேன். ஸோ நியூக்ளியர் பாம் வெடிக்கும் போது 15%னா கண்டிப்பாக இந்த இடத்துல காட்ஸிலா அதை ஃபோக்கஸ் பண்ணி விடும்போது கண்டிப்பாக ஆல்மோஸ்ட் லைக் 60-80% அயனைசிங் ரேடியேஷனாக இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ இந்த அளவுக்கு ஃபோக்கஸ்டான அந்த ரேடியேஷன் கண்டிப்பாக நம்ம சூப்பர்மேன் மேலே மிகப்பெரிய டேமேஜாக பண்ணியிருக்க வாய்ப்புகள் அதிகம். பட் சூப்பர்மேன் சூரியனுக்குள்ளேயே கொடுத்து நடத்தின வர்றா, அவரால் இந்த ரேடியேஷனை தாங்க முடியாதா நீங்கள் கேட்பீங்க. சூரியன்லேருந்து அயனைசிங் அண்ட் நான் அயனைசிங் ரேடியேஷன் ரெண்டுமே வரும். பூமிக்கு மேலே இருக்க அட்மாஸ்பியர் வந்து பார்த்தீங்கன்னா அயனைசிங் ரேடியேஷனை அப்சர்வ் பண்ணிட்டு நான் அயனைசிங் ரேடியேஷனை தான் பூமிக்கு அனுப்பும். இந்த நியூக்ளியர் பாம் வெடிக்கும் போது இந்த அயனைசிங் ரேடியேஷன் ஒரு பர்டிகுலர் இடத்துல அளவுக்கு அதிகமாக இருக்கும். அண்ட் காட்ஸிலாவோட அந்த வாயிலிருந்து வர அட்டாமிக் பிரீத் இன்னும் அதிக அளவிலான மேபி லைக் 90% கூட அயனைசிங் ரேடியேஷனா வெளியில வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த அயனைசிங் ரேடியேஷன் சூப்பர்மேனை கண்டிப்பாக நாக் டவுன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். 2-3 முறை நீங்கள் ஆக்சுவலாக படங்கள்லேயே இந்த மாதிரி சூப்பர்மேன் நியூக்ளியர் பாமை எதிர்த்து நின்று லைக் வீக்கான மாதிரி பார்த்துருப்பீங்க. முக்கியமாக இந்த பேட்மேன் வர்சஸ் சூப்பர்மேன், நம்ம சூப்பர்மேன் ஆக்சுவலாக டூம்ஸ்டேவை பூமியிலிருந்து அப்படியே தூக்கி ஸ்பேஸுக்கு போயிருப்பாரு. அங்கே நடந்த எக்ஸ்ப்ளோஷன், நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன் டெக்னிக்கா அந்த தெர்மல் நியூக்ளியர் பாம்ங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நியூக்ளியர் பாம்பை விட செம்ம பவர்ஃபுல்லானது. அது நம்ம சூப்பர்மேனோட உடம்பை சுருக்கி இருக்கும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் உடம்புல இருக்க எல்லா அந்த சோலார் செல்ஸையுமே பார்த்தீங்கன்னா அது இர்ரேடியேட் பண்ண மாதிரி காமிச்சிருப்பாங்க. படத்தில் வந்து இந்த சீனுக்கான ரெஃபரன்ஸ் இல்லைனா இன்ஸ்பிரேஷன் காமிக்ல தான் எடுத்திருப்பாங்க. த டார்க் நைட் ரிட்டர்ன்ஸ் காமிக்ல எக்ஸாக்ட்லி இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கும். ஒரு நியூக்ளியர் பாமை நம்ம சூப்பர்மேன் ஸ்பேஸுக்கு கொண்டு போக அது வெடிச்சு செதறி நம்ம சூப்பர்மேன் உடம்புல இருக்க மொத்த எனர்ஜி, மொத்த அந்த சோலார் செல் பவர் பார்த்தீங்கன்னா டிப்ளீட் பண்ணி நம்ம சூப்பர்மேனை ஜாம்பி மாதிரி மாற்றி விட்டுருக்குங்க. ஸோ சோலார் எனர்ஜி அவருக்கு அதுக்கப்புறம் ஸ்ட்ரென்த்தை கொடுத்தாலும் ஒரு ஸ்பிளிட் செகண்ட் இந்த நியூக்ளியர் ரேடியேஷன் சூப்பர்மேனோட அந்த எனர்ஜி மொத்தத்தையுமே உறிஞ்சி எடுக்கிற மாதிரி தான் காமிக்கப்பட்டிருக்கும். இந்த ரெண்டு சீக்வன்ஸ்லையுமே அந்த நியூக்ளியர் பாம் எக்ஸ்ப்ளோஷன் ஸ்பேஸ்ல தான் நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அங்கே சவுண்ட் வேவோட டேமேஜோ ஹீட் டேமேஜோ நடந்திருக்க சான்சஸ் கம்மி. பாம்லேருந்து வெளிப்பட்ட 5-15% ஆஃப் அயனைசிங் ரேடியேஷன் மட்டும் தான் சூப்பர்மேனை இந்த நிலைமைக்கு புஷ் பண்ணியிருக்கேன். வெறும் 5-15% அயனைசிங் ரேடியேஷனே சூப்பர்மேன் உடம்புல இந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணும்போது காட்ஸிலாவோட அட்டாமிக் பிரீத் ஆல்மோஸ்ட் ஒரு 80% அயனைசிங் ரேடியேஷனால உருவாக்கப்பட்டிருந்தா கண்டிப்பாக அது சூப்பர்மேனுக்கு மிகப்பெரிய ஒரு டேமேஜை உருவாக்க சான்சஸ் அதிகம். அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் எக்ஸாக்ட்லி இந்த காமிக்ஸ்ல நடந்திருக்கும். நம்ம சூப்பர்மேன் அண்ட் வண்டர் வுமன் ரெண்டு பேருமே நியூக்ளியர் ஃபாலோ அவுட் ஆகக்கூடிய ஒரு ரியாக்டருக்குள்ள மாட்டியிருப்பாங்க. அங்க நடந்த ஃபுல் எனர்ஜியுமே இந்த பக்கம் சூப்பர்மேன் வண்டர் வுமனை காப்பாற்றுறதுக்காக டேங்க் பண்ணியிருப்பாரு. அதாவது உள்ள வந்த எல்லா ரேடியேஷனுமே இந்த பக்கம் சூப்பர்மேன் அப்சர்வ் பண்ணி வண்டர் வுமனை காப்பாற்றிருப்பாரு. சூப்பர்மேன் பார்த்தீங்கன்னா நாக் டவுன் ஆகி கீழே வந்திருப்பாரு. அந்த சம்பவம் தான் இப்போ காட்ஸிலா கூட சண்டை போட்ட அப்புறம் நம்ம சூப்பர்மேனுக்கு நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அப்போ சூப்பர்மேனோட வீக்னஸ்ல கிரிப்டனைட் இந்த மேஜிக் கூடவே ரேடியேஷனும் உள்ள சேர்த்துலாமா நீங்க கேட்கறதுன்னு புரியுது. ஆல்ரெடி கிரிப்டனைட் டெக்னிக்கலா ஒரு ரேடியேஷன் பேஸ்டான வீக்னஸ் தான். கிரிப்டனைட்டுங்கிற அந்த ஒரு கல்லு எந்த ஒரு வகையிலுமே சூப்பர்மேனை பாதிக்காது. பட் அதுல இருந்து வெளிப்படுற அந்த ரேடியேஷன் நம்ம பூமியில எப்படி யுரேனியம்குள்ள இருந்து ரேடியேஷன் வெளிப்படுதோ அதே மாதிரி கிரிப்டனைட்டுக்குள்ள இருந்து வெளிப்படுற அந்த ரேடியேஷன் தான் நம்ம சூப்பர்மேனுக்கு வீக்னஸ் அமைது. அந்த ரேடியேஷன் சூப்பர்மேனோட செல்ல இருக்க அந்த சோலார் எனர்ஜியை உறிஞ்சு எடுத்துரும். ஸோ டெக்னிக்கலி இன் டர்ம்ஸ் நம்ம சூப்பர்மேன் அது வீக் ஆகிடும். அதே மாதிரி ரெட் சன் சிகப்பு சூரியனோட ரேடியேஷன் கூட நம்ம சூப்பர்மேனோட மொத்த பிசிக்கல் எபிலிட்டிஸுமே வீக் ஆகிடும். ஸோ இன்ஜஸ்டிஸ் கேம்ல நீங்க பார்த்திருப்பீங்க நம்ம சூப்பர்மேனை ரெட் சன் எனர்ஜியை யூஸ் பண்ணி தான் அடைச்சு வச்சிருப்பாங்க. இப்போ லேட்டஸ்டா ரிலீஸ் ஆன ஃபிளாஷ் படத்துல கூட அந்த ரெட் சன் ரேடியேஷனை வச்சு தான் நம்ம சூப்பர் கேர்ளையே கட்டி போட்டிருப்பாங்க. ஸோ சூப்பர்மேனால காமா ரேடியேஷன்லாம் அப்சர்வ் பண்ண முடியும். பட் மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்ச அவர் நான் அயனைசிங் அந்த சோலார் ரேடியேஷன் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவார் நம்புறேன். அவர் ஒரு உடம்பு பிரிச்சு எடுத்துக்குமான்னு கேட்டீங்கன்னா டவுட் தான். பட் அகைன் இதை பத்தி தெளிவா எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. நியூக்ளியர் பிளாஸ்ட் வச்சு நம்ம சூப்பர்மேனுக்கு 2-3 இஷ்யூஸ் தான் எழுதவே பட்டிருக்கு. அதுல நம்ம சூப்பர்மேன் அதிக அளவு டேமேஜ் ஆகியிருக்க அந்த சமயத்தில் அதை இந்த பக்கம் நம்ம காட்ஸிலாவோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரெண்டு ரேடியேஷனும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்கும் பட்சத்தில் நம்ம சூப்பர்மேன் ரெடியா இல்லாத அந்த சமயத்தில் கன நேரத்தில் இந்த பக்கம் காட்ஸிலா அது உடம்புல இருக்க மொத்த அயனைசிங் ரேடியேஷனுமே சூப்பர்மேன் மேல ஃபோக்கஸ் பண்ணி அதை நாக் டவுன் பண்ணிச்சுன்னு சொல்லலாம். அண்ட் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரலாம், ஒரு சாதாரண நியூக்ளியர் பாம்ல இந்த பக்கம் சூப்பர்மேனுக்கு வீக்னஸ் ஆனா நீங்க நினைக்கிறது புரியுது. சூப்பர்மேன் பல சூப்பர் நோவாஸை தாங்கி இருக்காரு, சூரியனுக்குள்ளே போயிட்டு வந்திருக்காரு. இதெல்லாம் கேட்கும்போது லைக் ஏதோ ஒரு பிரம்மாண்டமா உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஏன்னா அது எப்படி இருக்குங்கிறத நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது கிடையாது. அது எப்படி இருக்குங்கிறத நம்ம ஃபீல் பண்ணவும் முடியாது. நம்மளுக்கும் அப்பாற்பட்ட அது ஒரு மிகப்பெரிய சக்தி. பட் இந்த நியூக்ளியர் பாம்னு சொல்லும்போது நம்மளால அதை உணர முடியும். வேர்ல்டு வார் 2ல ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 3 நியூக்ளியர் பாம்பை வெடிக்க வச்சிருக்காங்க. அதோடைய டேமேஜ் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது நமக்கு தெரியும். இப்போ இருக்க அந்த கால சூழ்நிலையில் வேர்ல்டு வார் 3 ஒன்று வந்துச்சுன்னா உலகமே அழிஞ்சிற அளவுக்கு அதிகமான நியூக்ளியர் பாம்ஸ் எல்லா நாடுகளுக்கிட்டையுமே இருக்கு. அதோடைய எஃபெக்ட் என்னன்னு நமக்கு தெரியும்.
ஸோ அந்தளவுக்கு ஒரு நியூக்ளியர் பாம்போட பவரை நம்ம சூப்பர்மேன் தட்டி விட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி காமிச்சா இவ்வளோதான நியூக்ளியர் பாம் அப்படிங்கிற தாட் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே உருவாகிடும். நியூக்ளியர் பாம் இஸ் அல்டிமேட் வெப்பன் கிரியேட்டட் பை ஹியூமன். புரியுதா? நம்ம கிட்ட இருக்க அல்டிமேட் பவர் அதான். ஸோ அதை வச்சு சூப்பர்மேனே நம்மளால கொஞ்சம் நேரம் தடுமாற வைக்க முடியும்னு சொல்லி காட்டுறதுக்காக தான் ரைட்டர்ஸ் நியூக்ளியர் பாமை ஆல்மோஸ்ட் லைக் ரொம்ப ஓவர்பவர்டாக காமிக்க நிறைய இடங்களை ட்ரை பண்ணியிருப்பாங்க. பெரிய பெரிய சூரியன் கூட சூப்பர்மேனை டேமேஜ் பண்ணது, பட் நியூக்ளியர் வெப்பன் டேமேஜ் பண்ணுதுங்கிற மாதிரி காமிக்கிறது மூலியமா நியூக்ளியர் வெப்பன் இந்த அட்டாமிக் பாம்லாம் வந்து செம்ம பவர்ஃபுல்லான ஒரு வெப்பனுங்கிறத நம்ம கிட்ட ஈஸியாகவே கன்வே பண்ணிடுறாங்க. இது ரைட்டர்ஸ் கோட்ல இருக்குது நான் கேள்விப்பட்டேங்க. ஸோ ரைட்டர்ஸ் நியூக்ளியர் பாமை ரொம்ப அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணக்கூடாது. சூப்பர்மேனாவே இருந்தாலும் அது டேமேஜ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இது காமிக் ரைட்டிங் கோட்ல ஒரு முக்கியமான விஷயம். அதை நம்ம சூப்பர்மேன் ரேடியேஷன் வீக்னஸ் கூட ஒன்றா மர்ஜ் பண்ணி இப்படி ஒரு கதையை நீங்க எடுத்துக்கலாம். இது தெளிவாக சொல்லனாலும் டெக்னிக்கலா இதுதான் பேசிக் அவுட்லே. பட் இதை கிளீன் வின்னுங்கிற மாதிரியும் எடுத்துக்க முடியாது. ரவுண்ட் 2ங்கிறது நடக்க தான் போகுது. பட் ரைட்டர்ஸ் இதை கொஞ்சம் இன்னும் பெட்டரா எழுதியதா நல்லா இருக்குங்க. அவ்வளவுதான் காரணம். சூப்பர்மேன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கஸ்ட் பீயிங் நல்லாவே தெரியும். அவன் நினைச்சிருந்தா காஜலாக்குள்ள போய் இதயத்தை தனியா பிச்சு எடுத்துட்டு வெளில வந்திருக்கலாம். காஜலாவோட கிரிப்டோனைட்டால உருவாக்கப்படல. ஸோ லிட்டரலா சூப்பர்மேன் காஜலாக்குள்ள பூந்து வெளில வந்திருக்கலாம். இல்ல காஜலாவா அதோடைய வாழை பிடிச்சி ஒத்த கையிலே சுழட்டி ஸ்பேஸுக்கே போட்டுருக்கலாம். இந்த இடத்துல கண்டிப்பா நம்ம காஜலாவை வந்து கொஞ்சம் ஓவர் பவர்டா காமிக்க பார்த்துருக்காங்க. எனக்கு என்னமோ இந்த டோஹோ பைமேல தான் சந்தேகமா இருக்கு. லைக் டோஹோ ஒரு மிகப்பெரிய பிராண்ட் ஜப்பான்ல, அவங்க அக்செப்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு கிராஸ் ஓவர் பண்ண ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம். டோஹோவோட அந்த கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த இடத்துல நம்ம காஜலாவை ஜெயிக்க வச்சிருக்காங்க. இல்ல ஃபர்ஸ்ட் ஃபைட் அப்போ காஜலா தான் ஜெயிக்கணுங்கிற மாதிரி ஏதாவது ஒரு வித்தியாசமான கான்ட்ராக்டை போட்டுருக்கலாம். இதுல இருந்து நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். எத்தனை பேர் எந்த கேரக்டர் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான பீயிங் கூட சண்டை போட போனாலும் ரைட்டர்ஸ் என்ன முடிவு பண்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் கதை வரும். இது எல்லாமே ரைட்டர்ஸ் கையில தான் இருக்கு. ரைட்டர்ஸ் யார் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்களோ காமிக்லயும் கதைகள்லயும் படங்களையும் அவங்க தான் ஜெயிப்பாங்க. நான் ரைட்டரா இருந்தா இந்த பக்கம் சூப்பர்மேன் இந்த காஜலா பார்த்தோன்னே போய் டக்குன்னு தலை பிடிச்சிட்டு வந்தாரு அப்படிங்கிற மாதிரி எழுதி முடிச்சிருப்பேன். சிம்பிளா ஒரே பேஜ்ல மொத்த ஃபைட்டும் முடிச்சிருப்பேன். பட் அப்படி முடிச்சதா இன்ட்ரெஸ்டா இருக்காதுல்ல. சொல்றேன்ல, இந்த மாதிரி ஒரு வீடியோ 10 நிமிஷத்துக்கு போட்டுருக்க மாட்டேன். அடுத்த இஷ்யூ எப்படா ரிலீஸ் ஆகுங்கிற மாதிரி வெயிட் பண்ணியிருக்கவும் மாட்டேன். எல்லாமே ரைட்டிங்ல தான் இருக்கு. அந்த வகையில் என்ன பொறுத்த வரைக்கும் இது ஓரளவுக்கு அக்செப்டபிளான டிஃபீட்டா தான் ஃபீல் ஆகுது. உங்களுக்கு எப்படி உங்க தாத்தா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம நம்ம சூப்பர்மேனா காஜலா ஸ்மாஷ் பண்ண மாதிரி ஸ்மாஷ் த லைக் பட்டன். அண்ட் நீங்க இந்த டீம் காஜலாவா டீம் சூப்பர்மேனா சொல்லி அதே மாதிரி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களை நல்ல ராசமான வீடியோ மீட் பண்ணுறேன். ஹேவ் ஃபன் கைஸ். வாட்டா